தற்போது கோலிவுட்ல பாத்தீங்கன்னா, காமெடி நடிகர்களுக்கு ரொம்பவே டிமாண்ட் ஆக இருந்தது. காமெடிகள்ல இருந்த நடிகர்கள் அனைவருமே ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ தற்போது பெரிய காமெடியன் அப்படின்னு பார்த்தோன்னா, அது யோகி பாபு மட்டும்தான். முன்னாடி பாத்தீங்கன்னா, சந்தானம், வடிவேலு, சூரி அப்படின்னு பல நடிகர்களுமே இருந்தாங்க. ஒரு காலத்துல காமெடி அப்படின்னாலே கவுண்டமணி செந்தில் தான். ஸோ இவங்க இல்லாத படங்களே இருக்க முடியாது. 80s 90ஸ்ல ஆரம்பிச்ச இவங்களுடைய பயணம் தற்போது வரைக்குமே ஒரு சில படங்கள்ல தொடர்ந்து கொண்டுமே இருக்கு. செந்தில் அவர்கள் பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியாக ஒரு சில சின்ன சின்ன படங்கள்ல தலையை காட்டுறாரு. ஆனால் கவுண்டமணி அவர்கள் நடித்தா ஹீரோ தான்ப்பா அப்படின்ற மாதிரி இவருடைய நடிப்புல கடந்த ஆண்டு வெளியான ஒத்த ஓட்டு முத்தையா அந்த அளவிற்கு வெற்றியை பெறல. இருந்தாலுமே கவுண்டமணி அவர்களுடைய இந்த நடிப்பு திறனை பார்த்து பலருமே பாராட்டியும் இருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக கவுண்டமணி அவர்களுடைய மனைவி காலமானாங்க. அதனை அடுத்து கவுண்டமணி அவர்கள் பெரிதாக பொதுவெளியில தலையை காட்டுறதில்ல. இந்த நிலையில சமீபத்துல கூட பாக்யராஜ் அவர்கள் மறைந்த பிறகு அவருக்கு நேர்ல வந்து இறுதி அஞ்சலியுமே செலுத்தியிருந்தார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தற்போது நடிகர் கவுண்டமணி அவர்களுடைய உடல்நிலை சற்று மோசமானதாக சொல்லப்படுது. ஆகையால பல பிரபலங்கள் போன் போட்டு நேரில் சென்று அவருக்கு ஆறுதலுமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் கவுண்டமணி அவர்களை நேர்ல சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காங்களா. இந்த தகவல் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.